தமிழகத்தின் புனித தீவான ராமேஸ்வரம் வடக்கும் தென்னும் ஒன்றாக இணையும் தெய்வீக தலம். இங்குள்ள ராமநாத சுவாமி பாரதத்தின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும். காசிக்கு வடக்கில் இருக்கும் பெருமை போல தெற்கில் அதே மகிமை பெற்றது ராமேஸ்வரம். திரேதாயுகத்தில் இலங்கையின் அரசன் ராவணனை வென்ற ஸ்ரீராமர் தன் பாவ நிவர்த்திக்காக இந்த கடற்கரையில் மணலில் சிவலிங்கம் உருவாக்கி வழிபட்டார். அந்த லிங்கமே இன்று ராமலிங்கம் என போற்றப்படுகிறது. அக்னி தீர்த்தத்தில் சூரியோதயத்திற்கு முன் குளித்தால் பாவங்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது. கோவில் உள்ளே பல தீர்த்த கிணறுகள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்த புனித சக்தி கொண்டவை. பக்தர்கள் இங்கு தீர்த்த ஸ்நானம் செய்து ஆன்மீக சுத்தி பெறுகின்றனர். மரணமடைந்தோரின் அஸ்திகளை இந்த கடலில் கலக்கி பித்ரு தர்ப்பணம் செய்கின்றனர். இந்த மாபெரும் கோவிலை கட்டியவர்கள் ராமநாதபுரம் சேதுபதி அரசர்கள். சேது என்ற பெயரே இந்த புனித தலத்தின் அடையாளம். உலக புகழ் பெற்ற இந்த கோவில் நடைபாதைகள் சுமார் 4000 அடி நீளமுடையவை. 1212 கல் தூண்கள் கொண்ட இந்த கட்டிடக்கலை ஒரு அதிசயம். கடலால் சூழப்பட்ட இந்த தீவு தெய்வீக அமைதியின் சொர்க்கமாக திகழ்கிறது.